ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தல அஜித்தோட குட் பை அக்லி லேட்டஸ்ட் ஸ்டில்லை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம ஆனந்த விகடன். ஸோ ஆனந்த விகடன் தரப்புலேருந்து ஒரு ஸ்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சும்மா மரண மாசான இந்த ஸ்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், குட் பை அக்லி படத்தோட டேரக்டர் ஆதிக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆனந்த விகடனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூ காரணமாக வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வார இதழில் வந்து கண்டிப்பாக அந்த குட் பை அக்லியோட டேரக்டர் என்னெல்லாம் சொன்னார், என்னெல்லாம் ஷேர் பண்ணார் அப்படின்றத ஸோ இவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. விடாமுயற்சிக்கு எப்படி ஷேர் பண்ணாங்களோ அது போல். ஸோ இனி கருணைலாம் கிடையாது, வன்முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் லைனை போட்டு அதில் வந்து தல அஜித்தோட ஸ்டில்லை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு ஸ்டில் அவங்க சைடில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க போல். இது வரைக்கும் பார்க்காத ஸ்டில்லாக ரிலீஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு டாக்கும் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, குட் பை அக்லி படத்தில் நிறைய கெட்டப்பில் நம்ம தல அஜித்தை வந்து ஆதி காமிச்சிருக்காரு. ஸோ இந்த கெட்டப் எல்லாமே ஒரே சாங்லேயே வச்சு ஓட்டிட்டாருனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஆனால் ஆதிக்கு அப்படி செய்வாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். மோஸ்ட்லி வந்து அது ஒரு சீனும் வந்து ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சாங்கில் வச்சு முடிக்காமல் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தரமாக ஒரு சீனாக காமிச்சா பக்காவாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க.